சென்னைக்கு அருகில் உள்ள இந்த மீனவ கிராம மக்களிடையே அதிருப்தி அதிகரித்து வருகிறது. இப்போ பாருங்க, ஆற்று அடிச்சு ஒரு 5 நாள் தான் ஆகுது, தண்ணியெல்லாம் வற்றினே போயிடுச்சு. கடல்ல இருந்து தண்ணி வந்தால் தான் இறா மீன்லாம் பருக்கும். அது ரொம்ப அநியாயமான திட்டம் கொண்டு வரதா எங்கள் வயிறு எதுவும் சொல்கிறேன். எங்கள் ஊர் இல்லை, நாங்கள் இல்லை, இந்த யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. அது நாங்கள் காலங்காலமாக தொழில் பண்ணி வரேன் மேடம். இப்போ தான் சொன்னேன் உங்ககிட்ட. திருப்பவும் நாங்கள் கடல் சார்ந்து இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ வந்து இங்கேயும் கஷ்டப்படுத்துகிறாங்க பக்கிங்காலில். அப்போ நாங்கள் எங்கே போகிறது? தங்கள் கிராமங்களுக்கு அருகே வர உள்ள திட்டத்தை தடுப்பதற்காக வேறு வழியின்றி கடைசி முயற்சியாக கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து போராடி வருகிறார்கள். 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சென்னை நகரின் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த பண்டு பார்த்தீங்கன்னா சுற்றி 30 கிலோமீட்டருக்கு வந்து பண்டு அமைக்கிறாங்க. இந்த பண்டு அமைக்கிறதுனால நேச்சுரலாக இருந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்கிற மழைநீரை வந்து வடிக்கக்கூடிய தன்மை வந்து முற்றிலுமாக வந்து இழக்கப்படும். ஸோ ஒரு டேங்க் மாதிரியான இடமா வந்து இந்த மாறும். இதன் மூலம் பருவமழை காலங்களில் பெய்யும் நீரை வீணாக்காமல் சேமிக்க நகர நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அடிக்கடி வெள்ளமாக மாறி வீணாகும் அந்த மழைநீரை சேமித்து வைத்து கோடை காலத்தில் குழாய்களில் தண்ணீர் வராத போது நகரத்திற்கு பயன்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் சென்னை போன்ற நகரங்கள் வறட்சி போன்ற பாதிப்புகளை தாங்கி வலுவாக இருக்கும் என்பதே அவர்கள் நம்பிக்கை. நகரத்திற்கு வெளியே இயற்கையாகவே அமைந்திருக்கும் ஒரு காயல் பகுதியை மிகப்பெரிய ஏரியாக மாற்றுவதுதான் இவர்களின் திட்டம். ஆனால் ஆய்வாளர்களோ இந்த பகுதிகள் வெறும் உப்பு தண்ணீர் மட்டுமல்ல, இவை மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான இயற்கை சூழல் என்று எச்சரிக்கிறார்கள். இந்த காயல் பகுதிகள் ஆக்ரோஷமாக வரும் பேரலைகளின் வேகத்தை உள்வாங்கி கரையில் உள்ள நிலப்பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கின்றன. ஒருவேளை இவை அடைக்கப்பட்டால் அலைகள் தடுத்து நிறுத்தப்படாமல் வேறு திசையை நோக்கி பாய்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும். கடல்சார் உயிரி தொழில்நுட்பவியலாளர் டி பாபு இந்த திட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ளார். இன்று அவர் நம்மை ஒரு சதுப்பு நில வாழிடத்தின் மையப்பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார். முட்டுக்காடு மற்றும் கோகிலமேடு ஆகிய இடங்களில் வங்காள விரிகுடா கடலுடன் இணையும் ஒரு அழகான நீர்நிலை உள்ளது. இந்த 2 பகுதிகளிலும் இயற்கையாகவே அமைந்த அலையாத்தி காடுகள் உள்ளன. இங்கே ஏராளமான நண்டுகள், இறால் போன்ற ஒட்டுப்பிறவிகள் மற்றும் பல வகை மீன்கள் கடலில் இருந்து உள்ளே வருவதை காணலாம். ராஜு சூழலியல் ரீதியாக நகரமயமாக்கல் மற்றும் வளர்ச்சியினால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணிப்பதில் மும்முரமாக உள்ளார். திட்டமிடப்படாத வளர்ச்சி மற்றும் ஆக்கிரமிப்புகள் ஏற்கனவே பல இடங்களில் ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறுகிறார். ஸோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட சப்பேஷனில் அங்கே இருக்கிற ஃப்ளட் பிளைன்ஸ் எல்லாமே இப்போ பள்ளிக்கரணை சப்பேஷனுக்கும் சரி, கோவளம் சப்பேஷனுக்கும் சரி, இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஃப்ளட் பிளைன்ஸாக வந்து இந்த கிரேட் சால்ட் லேக் தான் நிற்குது. கடலில் மீன்பிடிக்க தேவையான பெரிய படகுகளை வாங்க வசதியற்ற பல குடும்பங்களுக்கு இந்த பெரிய உப்பளம் தான் முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. அப்படி இந்த ஊரில் இருக்கிறவங்களும் அப்படி தான். கோவளத்தில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்து கடலுக்கு போவாங்க, பாதி பேர் வந்து ரிவருக்கு. அந்த பாதி பேர் ரிவர் போகிறவங்க வந்து அந்த ஆற்றுல போகிறவங்க வந்து ஃபுல்லாகவே அங்கே தான் தொழில் அவங்களுக்கு. இந்த கடற்கரையோரம் உள்ள 15க்கும் மேற்பட்ட அண்டை கிராமங்களை சேர்ந்த மீனவ பழங்குடியின சந்ததியினருக்கும் இதே போன்ற கவலைகள் உள்ளன. 12 லட்சம் மக்கள் வாழும் சென்னை மாநகருக்காக உள்ளூர் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை விட்டுக் கொடுக்க வேண்டுமா? அவர்களது கவலை கடந்த கால கசப்பான அனுபவத்திலிருந்து வந்துள்ளது. நகருக்கு குடிநீர் வழங்குவதற்காக அருகில் ஒரு பிரம்மாண்டமான கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டது. வீடுங்க பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தண்ணியோட தன்மை குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கரமடி வலை, அது வந்து வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் அது அந்த தொழிலும் அறவே பாதிக்கப்பட்டது. இது போல் அதுபோல் கரத்தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. அது வந்து கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தினால திருப்பவும் நாங்கள் கடல் சார்ந்து இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ வந்து இங்கேயும் கஷ்டப்படுத்துகிறாங்க பக்கிங்காலில். அப்போ நாங்கள் எங்கே போகிறது? பெரிய கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் நீர்த்தேக்கங்களும் அதிகரித்து வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு எளிதான தீர்வுகளாக தோன்றலாம். ஆனால் இதுபோன்ற பிரம்மாண்ட திட்டங்களை இயற்கை சூழல் சிதையக்கூடிய அபாயத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் அமைப்பது நன்மையை விட பேராபத்தை விளைவிக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இவங்க குடிநீர் கொண்டு வராங்கன்னா நான் திட்டத்தெல்லாம் நாங்கள் மறுக்கலை. நான் சொல்கிற மாதிரியா மதுராந்தகம் இந்த செங்கல்பட்டில் பெரிய பெரிய ஏரி மேடம், கடல் மாரியாக இருக்குது அந்த ஏரியெலாம். அந்த ஏரியெல்லாம் தூர்வாரி தண்ணி சேமித்து நல்லநீர் அதெல்லாம். நீர்த்தேக்க பகுதியில் புல்டோசர்களும் தூர்வாரும் இயந்திரங்களும் தங்கள் பணிகளை தொடங்கிவிட்டன. ஒருபுறம் சென்னை மாநகரின் தாகத்தை தீர்க்க வேண்டிய கட்டாயம், மறுபுறம் மண்ணின் மைந்தர்களின் வாழ்வாதாரம். இவ்விரண்டிற்கும் இடையே அரசு ஒரு நியாயமான சமநிலையை கண்டறியும் என்றும் தங்கள் குமுறல்களுக்கு செவிசாய்க்கும் என்றும் உள்ளூர் மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள்.